ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்பேர் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். இது தெரியாமல் தான் நிறைய பேர் ஸ்டெக் ஆகி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படியே வந்து ஒன்று கிவ் அப் பண்ணிடும், இல்லைனா எண்ட் வரைக்கும் அதை கொண்டு போய் ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் போதும், இட் வில் கிவ் த கிரேட் இம்பேக்ட். இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கிளாரிட்டி கிடச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நோ யுவர் சிலபஸ். உங்கள் சிலபஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் அதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லைனா ஒரு பென் அண்ட் பேப்பர் மோட்லேயோ ரைட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இது தெரிஞ்சால் தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆக முடியும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் மெட்டீரியலை சூஸ் பண்ணுறது. நான் இப்போ வரைக்குமே என்சிஆர்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓல்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கொடுத்துருந்தாங்க, எம்டிஜி. அது வந்து கொஷின் சால்விங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு புக் கிடைச்சா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய மெட்டீரியல் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்லைன் போகிறீங்கன்னா அங்கே என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் கோச்சிங்லேயும் அதே தான், அவங்க கண்டிப்பாக மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதர் இந்த பிடிஎஃப் மோட் இல்லைனா வந்து நீங்களே கூட பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இந்த செல்ஃப் ஸ்டடி ஆப் அப்படின்னு நானே கொஞ்சம் நிறைய ஆப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து வெப்சைட் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதிலலாம் வந்து தேடி எடுத்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி ஒரு நோட்லேயோ இல்லைனா வந்து ஃபோன்லேயே வந்து இந்த நோட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் ஆப்ஸ் இருக்கும்ல, நீங்கள் அதில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு கன்ஃபியூஷன் அது வந்து அதை பற்றின ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கும். லைக் நான் இதை படிக்கிறேன், இதை படித்து முடித்த உடனே நான் போய்ட்டு எம்சிக்கு சால்வ் பண்ண போகிறேன், இதுலேருந்து படிக்க போகிறேன். பட் என்சிஆர்டி நீங்கள் வந்து புக் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் திங், செட் யுவர் டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீனை செட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம எல்லாரோடைய ரொட்டீனும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து ரொட்டீன் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் தான் வந்து மேக் பண்ண போகிறீங்க. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு கொண்டு ஒரு மைன்யூட் டீட்டெயில் கூட எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எழுதி வைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ரீசெட் பண்ணுங்கள், லைக் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இப்போதைக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வந்து எந்த டைமை வந்து தேவையில்லாமல் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். அந்தந்த டைமெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரீசெட் பண்ண மாடிஃபை பண்ண ரொட்டீனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் உங்கள் ரொட்டீன். இதெல்லாம் உங்களுக்கு ஆசைப்படுறத நீங்கள் வந்து ரொட்டீனாக செட் பண்ணக்கூடாது. உங்களால் எது முடியுமோ அதை தான் வந்து ரொட்டீனாக செட் பண்ண முடியும். செட் பண்ண முடியும், இல்லை செட் பண்ணணும். இதுதான் வந்து ரியலிஸ்டிக் ஒரு ரொட்டீனை செட் பண்ணால் இட்ஸ் பூஸ்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. டிசிப்ளின் த ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கூட. ஃபர்ஸ்ட் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபோர்த் திங் வந்து பார்த்திங்கன்னா, சூஸிங் தி ரைட் மென்டார். மென்டாரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம ஃபேக்கல்ட்டியை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பயாலஜிக்கு நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணுறீங்களோ என்டையர் பயாலஜிக்கு அவங்களே முடிஞ்ச அளவுக்கு அவங்க லெக்சர்ஸே பாருங்கள். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சாப்டருக்கும் இன்னொரு சாப்டருக்கும் சில பேர் ரிலேட் பண்ணி கூட நடத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த சாப்டரை இவங்ககிட்டேருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டரை வேறு ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்டேருந்து பார்க்குறது வந்து நாட் அட்வைசபிள். அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் க்ரியேட் பண்ணும். இன்கேஸ் எனி டாபிக் அது மாதிரி புரியலன்னா நீங்கள் வந்து வேறு வீடியோ ரெஃபர் பண்ணுறது பெட்டர். ஆன்லைன் போகிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்கேஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த்து திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட். இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். சிலபஸ் தெரிஞ்சு போச்சு, நம்ம அதுக்கான மெட்டீரியலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், தென் நம்ம ரொட்டீனையும் செட் பண்ணிட்டோம், மென்டாரையும் சூஸ் பண்ணிட்டோம். ஃபிஃப்த்து திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி படிக்கிறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அதையே படிச்சுட்டு இருக்கிறது நாட் அட்வைசபிள். உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பிக்கர் டாஸ்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு கஷ்டமான டாப்பிக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து அது கஷ்டன்றது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஈஸிலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிக்ஸ்த்து திங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் யுவர் செல்ஃப்.
அனலைஸ் பண்ணுறது தான். டே டு டே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஒரு நோட்டில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் டைம் எடுத்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிகாஸ் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக இப்படிலாம் காமிச்சிருக்கேன். ஈவன் தோ நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக ரைட் பண்ணலாம். ஒரே பென்லேயே கூட ரைட் பண்ணலாம். ஒரே ப்ளூ பென்னா ப்ளூ பென்லேயே கூட ஃபுல்லாக ரைட் பண்ணலாம். அன்றைக்கி டேயில் நீங்கள் என்ன டாபிக் படிச்சிங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை அப்படின்றத எல்லாத்தையும் எழுதுங்க. எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கீங்க, பிகாஸ் ஸ்டடி ஹார்ஸை கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கோம், எத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஃபோக்கஸ் அந்த மாதிரி எவ்வளோ இப்போ வந்து நமக்கு 1 to 10 ஸ்கேலில் வந்து நம்ம இந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கேன் இன்றைக்கி, இல்லைனா உங்கள் மூடு சரியில்லைனா எதனால் சரியில்லை, அப்படி எல்லாத்தையுமே இன்றைக்கான டேயில் மட்டும் என்ன நடந்துச்சோ அதை லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டடி செஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த ஜேர்னி அதாவது இந்த நீட் ப்ரிப்ரேஷன் நம்ம முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ட்ரஸ்ட் மீ, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வீக்லி பிளான் பண்ணுங்கள், மந்த்லி பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் வீக்லி பிளான் பண்ணுறது ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் போகிறீங்கன்னா அவங்க இந்த வீக்குக்கு என்ன சிலபஸ் நடத்த போகிறாங்கன்றத ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிளானை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஆனால் மந்த்லி பிளான் கண்டிப்பாக தெரியாது. பிகாஸ் மந்த்லி என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீக்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் என்ன சாப்டர் படிச்சிருக்க போகிறீங்க, என்ன சாப்டர் அவங்க நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீக்லி ரிவ்யூன்றது ரொம்பவே முக்கியம். வீக்லி என்ன நடந்தது, இந்த வீக்குக்கு நீங்கள் என்னென்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, என்ன சாப்டர் பெண்டிங் இருக்குது, எந்த சாப்டரில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு வீக்லி ரிவ்யூ எடுக்கிறதுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான் கைஸ். இந்த 6 ஸ்டெப்பை நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீட் ப்ரிப்ரேஷனில் ஒரு பிக்கஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இஃப் எஸ் தென் ப்ளீஸ் கன்சிடர் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் ஆல்சோ, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு. தேங்க்யூ கைஸ். டாடா, பை பாய்.